ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வழுக்கு மரம் ஏறுறத பார்க்க போகலாமா? எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி திருவிழா. இன்றைக்கி வழுக்கு மரம் ஏறுவாங்க. அதை பார்க்குறதுக்கு அடித்து பிடிச்சி ஒரு வீட்டு மாடியில் ஏறி ஒரு ஓரமாக உக்காந்துட்டோம். ஏன்னா கீழே நின்றுருந்தோம்னா கூட்ட நெரிசலில் நம்ம ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியாது, பார்க்கவும் முடியாது. ஒரு வழியாக ஒரு மாடியை பிடிச்சி மேலே ஏறி நின்றுட்டு அந்த மாடியிலேருந்து ஃபுல் வியூவுமே நல்லாவே தெரிஞ்சுச்சு. நீ எங்கடா அங்கே இருக்க வழுக்கு மரம் ஏற போறியான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, நம்ம இருக்க உடம்புக்கு வழுக்கு மரம் ஏறுறது என்ன, வாழை மரம் கூட ஏற முடியாது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உரி அடித்ததுக்கப்புறம் தான் வழுக்கு மரமே ஏற ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஏறணும். சப்போஸ் இந்த உரி அடிக்கலைன்னா அந்த மேலே இருக்கிறதையும் கழட்டி விட்டுருவாங்க. ஒரு வழி அங்கே இங்கே ஓடி உரி அடித்து முடிச்சிட்டாங்க. அடித்து முடிச்சோடனே வெடியை போட்டு வழுக்கு மரம் ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லியும் அதை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஏறுறப்போ தண்ணியை ரொம்ப மூஞ்சியில் ஃபோர்ஸ் அடித்து ஊற்றுறாங்க. ஆனால் அதுலேயும் ஏறுறது ரொம்பவே ஒரு திறமை தான், தனித்திறமை தான். நம்மளால அது முடியாது. முயற்சி செஞ்சால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனை சொல்கிறேன், நம்மளால் முடியாதுன்னு சொல்லி. அவங்க கரெக்டாக கீழே பேஸ் செட் பண்ணி ஏறினாங்க. ஏறினவங்க கீழே இறங்கிட்டாங்க. அடுத்து ஏறின பசங்க துண்டை போட்டு கட்டி கட்டி ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டேன். அந்த பையன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் மேலே ஏறி தப்பி அதை பிடிப்பாம பாருங்க, அப்படியே கீழே இருக்க மொத்த கூட்டமாக ஆட ஆரம்பிச்சிருங்க. பார்க்குறப்ப என்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா, மதுரையில் அழகர் அந்த கோயில் திருவிழா அந்த கூட்டத்தில் இருப்பாங்க அவருங்க கேன்னு கத்திட்டு, அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதை கலட்டினோன்னு கீழே இருக்கும் பூரா துண்டை கலட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. உங்கள் ஊர் திருவிழாவில் இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லி மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.